ஹே டூட்ஸ், நீங்க எங்க வந்துருவோம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் குழந்தையேசு கோயில் ஆப்போசிட்ல லொக்கேட் இருக்கிற அக்கா கடை அப்படிங்கிற அந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா சாயங்காலம் 6 மணி போல போடுவாங்க. அப்போ ஆரம்பிச்சு நைட்டு 1 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னாவே கூட்டமா தாங்க இருக்கும். தஞ்சாவூர்ல அன்டைம்ல சாப்பிடுறதுக்கு ஒரு தரமான ஸ்பாட் வச்சிருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுதான் நான் சொல்லுவேன். இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த 3 ஐட்டம் தான் இருக்கும். அப்புறம் முட்டையை வச்சு பண்ற ஆம்லெட், ஆஃப் பாயில் அந்த சமாச்சாரமும் இருக்கும். இட்லி சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சிடும். நான் இப்பதான் இங்க ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். சாப்பிட்டோனே சரியான இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். நான் போனப்ப சப்பாத்தி இல்ல, இட்லி தோசை மட்டும் தான் இருந்துச்சு. நம்ம அதுல இருந்து ஃபர்ஸ்ட் இட்லி தான் வாங்கியிருந்தோம். இட்லி தோசை தொட்டு சாப்பிடுறதுக்கு எங்க வீட்டு சமையல் ஸ்டைல்ல சாம்பார் வச்சிருந்தாங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி, அதுக்கு அடுத்து கார சட்னி. இது எல்லாமே நீங்க வேணுங்கிற அளவுக்கு ஊத்திக்கலாம். நம்மளும் ஊத்திட்டு சாப்பிட போயிட்டோம். சட்னி சாம்பாரோட அந்த சாஃப்டான இட்லி தொட்டு சாப்பிடுறதுக்கே அருமையா இருந்துச்சு. சரி, இன்னும் 2 இட்லி வாங்கிட்டு நம்ம இதுக்கு தொட்டுக்கே மீன் குழம்பு ஊத்த போயிட்டோம். இங்க ஒரு நாளைக்கு ஒரு அசைவ குழம்பு வைப்பாங்க. எல்லாமே நமக்கு ஃப்ரீ தான். இன்னைக்கு மீன் குழம்பு வச்சிருந்தாங்க. நம்மளும் பீஸோட அள்ளி மீன் குழம்பு ஊத்தணும். இட்லி மீன் குழம்பு காம்போ நான் சொல்ல வேணும், சாப்பிடுறதுக்கே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அப்படியே அந்த மீன் பீஸையும் எடுத்து சாப்பிட்டோம். அதுவும் சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம அடுத்ததா பொடி தோசை அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ஆம்லெட் வாங்கியிருந்தோம். தோசை நல்லா முறுமுறுன்னு அந்த சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு செம்மையா இருந்துச்சு. நீங்க ஒன்னு சாப்பிட்டாலே இன்னொன்னு சாப்பிடணும்னு தோணும். ஆம்லெட்டும் பாத்தீங்கன்னா கரெக்டான டேஸ்ட்ல செம்மையா போட்டு கொடுத்திருந்தாங்க. சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்ததா வெங்காய தோசையும் கலக்கி வாங்கியிருந்தோம். இதுவும் அந்த சட்னி சாம்பாரோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு அல்டிமேட்டா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நீங்க எந்த தோசை வேணாலும் வாங்கலாம். கலக்கியும் பாத்தீங்கன்னா சாப்பிடுறதுக்கு டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம கடைசியா இங்க ஆஃப் பாயிலோட முடிச்சிருந்தோம். எனக்கு ஆஃப் பாயில் ரொம்ப பிடிக்கும். நானும் அதை 4 மூலையில 4 மடிச்சு லபக்குன்னு ஒரே வாயிலே உள்ள போட்டேன். ஆஃப் பாயில் தான் ஒரு மஸ்ட் ட்ரை ஷாப். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.